இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய மறையுரையின் மைய சிந்தனையாக நம்முடைய பலம் நம்பிக்கைதான். நம்முடைய பலம் நம்பிக்கைதான். சொல்லுவாங்கள்ல, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய நம்பிக்கையை அடித்து உதைத்து சிதைத்து நம்மை நம்பிக்கை இழக்க செய்கின்ற நிறைய வெளிப்புற உலக காரியங்கள் அல்லது நான் நம்பியவர்கள் கூட இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அளவிற்கு, கடவுளிடத்திலே நெருங்கி வராத அளவிற்கு நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எந்த நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், மழையோ புயலோ இடியோ எந்த நேரமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலம். அது மட்டும்தான் நம்முடைய பலம், நம்முடைய நம்பிக்கை. தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலத்தில் 27ஆம் நாளில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்று நாம் சொன்னால் உடனே நம் நினைவுக்கு வருவது பக்தி முயற்சிகள். தவக்கால பக்தி முயற்சிகள் தான் தவக்காலம் என்று சொன்னால் நினைவுக்கு வரும். இப்போ கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, கிறிஸ்துமஸ் என்று சொன்னோம் என்றால் நம்முடைய நினைவிற்கு வருவது குடில் ஜோடிப்பது, புது உடை எடுப்பது, வீட்டையெல்லாம் அலங்கரிப்பது என்று சொல்லி இது ஞாபகத்துக்கு வரும். தவக்காலம் என்று சொன்ன உடனே முதலாக ஞாபகத்தில் வருவது நம்முடைய தவக்கால பக்தி முயற்சிகள். மாலை போடுதல், உணவு உண்பதை தவிர்த்தல், திருப்பயணம், நடைப்பயணம் என்று சொல்லி நிறைய பக்தி முயற்சிகளில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அது தவறு அல்ல. ஆனால் இந்த பக்தி முயற்சிகளில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்திவிடாமல் அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலைக்கு கூட கோயிலுக்கு ஒதுங்காத ஆட்கள், மலைக்கு கூட கோயிலுக்கு ஒதுங்காத ஆட்கள் இந்த தவக்கால பக்தி முயற்சிகளை மிஸ் பண்ண மாட்டாங்க. உண்மைதானே? மிஸ்ஸே ஆகாது. அப்படிங்கிறது போல் இந்த தவக்கால பக்தி முயற்சிகளில் நாம் அதிக கவனம் செலுத்துவோம். ஆனால் அதனோடு கூடாக இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கின்ற அந்த நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கையை, கடவுளின் மீது நாம் கொண்டுள்ள அந்த இறை நம்பிக்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் எல்லாம் எதற்காக, எந்த நோக்கம், எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் என்று தேங்கி நிற்கின்றோம். தேங்கி நிற்காமல் நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். உதாரணத்திற்கு, சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி வரீங்க, அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க, வேளாங்கண்ணி செல்லும் வழி 300 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த போர்டுகிட்டையே நின்றுக்கிட்டு இன்னும் வேளாங்கண்ணி வரலையேன்னு 10 வருஷமாக வெயிட் பண்ணாலும் வராது. அந்த போர்டை நோக்கி 300 கிலோமீட்டர் நடைப்பயணம் அல்லது செல்லணும். அப்படி சென்றால்தான் நாம் இந்த வேளாங்கண்ணி அடைய முடியும். அதே போல் இந்த பக்தி முயற்சிகள் எதற்கு நம்மை இட்டு செல்கின்றன, எதற்கு நம்மை அழைத்து செல்கின்றன என்பதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேங்கிய நிலையில்தான் இருப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நம்பிக்கையை நாம் சோதித்தறிய நாம் அழைக்கப்படுகின்றோம். உறுதியான தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வகை நன்மைகளை பெற்றுத்தரும். உறுதியான தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வேறு வகையான நன்மைகளை பெற்றுத்தரும். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய பதில் அந்த அரசு அலுவலருக்கு தொடக்கத்தில் ஒரு தளர்ச்சியை, ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம். அரும் செயல்களையும் அடையாளங்களையும் கண்டால்தான் நம்புவீங்களா அப்படின்னு சொல்கின்ற பொழுது அரசு அலுவலருக்கு ஒரு தளர்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனால் அவருடைய உறுதியான தொடர் இறை நம்பிக்கை அவருக்கும் அவருடைய மகனுக்கும் வாழ்வை பெற்றுக் கொடுத்தது. நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன அந்த நேரத்திலேயே அவனுடைய மகன் சுகம் பெற்றான். ஒரே ஒரு வாசகத்தை இன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 23. நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். சொல்லுங்க, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். மார்க்கு நற்செய்தி 9:23. நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். அந்த அரச அலுவலர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி சென்றார். அவருக்கு வாழ்வு கிடைத்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைத்து பொருள் வளங்களும் நம்மிடம் இருந்தாலும் இறை நம்பிக்கை நம்மிடத்திலே இல்லை என்றால் மனித வாழ்வு அதனுடைய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் இழந்து விடுகின்றது.
அனைத்து பொருள் வளங்களும் நம்மிடம் இருந்தாலும் இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் மனித வாழ்வு அதனுடைய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் இழந்து விடுகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனைத்து பக்தி முயற்சிகளிலும் நம்முடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நம்முடைய அனைத்து பக்தி முயற்சிகளிலும் நம்முடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய பக்தி முயற்சிகளை அதனூடாக செல்கின்ற இறை நம்பிக்கையை சற்று சோதித்து பார்த்தோம் என்றால் ரொம்ப கவலைக்கிடமாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய பக்தி முயற்சிகள் அதனூடாக செல்கின்ற இறை நம்பிக்கையை சோதித்து பார்த்தோம் என்றால் கவலைக்கிடமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் திருமணம் வைக்கின்றோம், கோவிலில் திருமணம் வைக்கின்றோம். கோவிலில் நடுநாயகமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர். அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தான் நாம் திருமணம் செய்கின்றோம். ஆனால் என்ன செய்கிறோம்? நல்ல நேரம் பார்த்து தான் தாலி கட்டுறோம். முதல்ல தாலியை கட்டிடுங்க பாதை, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது, அதுக்கப்புறம் பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய பக்தி முயற்சி எதனூடாக செல்கிறது? அதனுடைய இறை நம்பிக்கை எங்கே செல்கிறது? கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், கண்ணும் கருத்துமாக நம்மை தினந்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே நின்று எவ்வாறு நாம் நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டுங்கன்னு சொல்கிற வாய் வருது, வார்த்தைகள் வருது? நம்முடைய பக்தி முயற்சிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனோடு கூடாக சில பேர்லாம் பார்த்தா காலில் எல்லாம் கயிறு கட்டியிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் திருஷ்டி பாதை, அதனால் கையிலையும் காலிலையும் கயிறு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தீர்த்தம் செய்யாத வல்லமையா இந்த கயிறும் செய்துவிடப் போகிறது? நாம் திருப்பலியில் தீர்த்தம் மந்திரிக்கின்றோம் அல்லவா? இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம், இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. அருமையான ஜெபம். இந்த தண்ணீர், இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக அப்படின்னு வருது. அப்போ நம்முடைய தீர்த்தம் இது செய்கின்ற ஒரு வல்லமையை இந்த கயிறு செஞ்சிட போதா? ஆக நம்முடைய பக்தி முயற்சிகளின் ஊடாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக திருநீற்று புதனன்று அந்த சாம்பலை வாங்குவதற்கு ஒரு பெரிய போட்டியே நடக்கும், அடிதிரியெலாம் நடக்கும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாம்பல் உணர்த்துகின்ற ஒரு பக்தி முயற்சி என்ன? மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய், நீ ஒன்றுமில்லை என்று சொல்லித்தான் அந்த சாம்பலை நாம் நெற்றியில் பூசுகின்றோம். ஆனால் திருநீற்று புதனனுக்கு அடித்து வாங்கிட்டு போன அந்த திருநீரை பார்த்தோம்னா வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும். எதுக்கு வாங்கணும், எதுக்கு போனோன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. புனித சனி என்று தீர்த்தமெல்லாம் மந்திரிச்சு எடுத்துகிட்டு போவோம். அங்கே ஒரு கலவரம் நடக்கும், அங்கே ஒரு இது நடக்கும். அடித்து பிடிச்சி தீர்த்தம்லாம் பார்த்தோம்னா பாட்டிலில் கொஞ்சோண்டு தான் கிடக்கும், கீழே சதறி நிறைய கிடக்கும். அந்த தீர்த்தம் எதற்காக வாங்கி கொண்டு செல்கிறோம் என்று சொல்லிக்கூட நமக்கு தெரியவில்லை. ஆக நம்முடைய பக்தி முயற்சிகளின் ஊடாக செல்கின்ற நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அரசு அலுவலர் மிக அருமையான ஒரு நம்பிக்கை படிப்பினையை பாடத்தை எடுக்கின்றார். அவர் ஒரு அரசு அலுவலர், கண்டிப்பாக அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அவர் ஒரு தச்சர் மகன் இயேசுவை தேடி செல்கின்றார். அவருடைய மகனுக்கு சுகமில்லை, அரசு அலுவலர், நிறைய சலுகைகள் கிடைத்திருக்கும். அந்த அரண்மனையில் நிறைய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள், சுகம் கிடைக்கவில்லை. அந்த அரசு அலுவலர் நினைத்திருந்தால் அவருடைய பணியாளரை அனுப்பி இயேசுவை அழைத்து வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. தானே அந்த அரசு அலுவலர், எனக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று எந்த ஆடம்பரமும் பகட்டும் இல்லாமல் அந்த அரசு அலுவலராக தானாக இறங்கி சென்று இயேசுவினிடத்தில் செல்கின்றார். அந்த தாழ்ச்சியுள்ள நம்பிக்கை அவரை குணப்படுத்தியது. அரும் செயல்களையும் அடையாளங்களையும் கண்டால்தான் நம்புவீங்களா என்று சொன்ன பொழுது அவர் தளர்ச்சி அடையவில்லை. அதனால்தான் தொடர் முயற்சி, நம்முடைய தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும். அந்த நன்மையைத்தான் இந்த அரச அலுவலர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு சென்றார். இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி நாம் புறப்பட்டு செல்ல, வாழ்க்கையை நடத்தி செல்ல, கடத்தி செல்ல அழைக்கப்படுகின்றோம். அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி மட்டுமே அரசு அலுவலர், வேறு எதையும் நம்பி செல்லலை. நான் அரசு அலுவலர், நிறைய இருக்குது, நிறைய அதிகாரம் இருக்குது, எதையும் நம்பலை. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி அவர் சென்றார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே நம்முடைய நம்பிக்கையை நாம் சோதித்து பார்ப்போம்.
எத்துணை வேதனைகள், சோதனைகள். அதனால் தான் நான் முதல்ல சொன்னேன், அடித்து கூட கேட்பாங்க. நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய நிறைய வெளிப்புற காரியங்கள்லாம் இருக்குது, உலக சம்பந்தமான, குடும்பத்தில் நிறைய இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது அந்த நேரம்தான் நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பதற்கு தகுந்த நேரம். மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரத்தில் நாம் நன்றி பூசை வைப்போம், நிறைய செய்வோம், அது ஒன்றும் இல்லை, ஏன்னா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். துன்பமான நேரத்தில் நாம் போய் பூசை வைப்போமா, என் துன்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நன்றி சொல்லியிருக்கோமா? என்னைக்காச்சும் ஒரு துன்பம் வந்திருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, பிரைஸ் தி லார்ட், நன்றி இயேசுவே அப்படின்னு நாம் சொல்லி இருக்கின்றோமா? சொல்ல மாட்டோம். நன்மைக்கும் மகிழ்ச்சியான நேரத்திற்கு மட்டும்தான் சொல்லுவோம். சொல்லி பழக கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் ஒரு துன்பத்தை, ஒரு வேதனையை, சோதனையை தருகிறாரா? கைவிட்டு விட மாட்டார். அந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, தெரியலை எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பத்தை, இந்த சோதனையை, இந்த நோயை எதற்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு தெரியலை, ஆனால் என்னை கைவிட மாட்டீங்க. நாம் தோளில் சுமக்கக்கூடிய சுமையைத்தான் கடவுள் கொடுப்பார், அதற்கு மேலே கொடுக்க மாட்டார். நம்மளால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த அளவு எடை அவருக்கு தெரியும், அதை தாண்டி அவர் கொடுக்க மாட்டார். திருப்பாடலில் வாசிக்கின்றோம் அல்லவா, உன்னுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன் என்று சொல்லும். அந்த ஒரு சொட்டு கண்ணீருடைய எடை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு சொட்டு கண்ணீருடைய கணாகணம், எதற்காக அழுகின்றோம், என்ன வேதனை, என்ன சோதனை என்று சொல்லி அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால் தான் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. கன்னியாகுமரி மேல்மிடாலம் அந்த இடத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் ஜனவரி மாதத்திலே வந்தார்கள். இந்த கோவில் வளாகத்தில் தான் என்று பேசி கொண்டிருந்த பொழுது ஒரே அழுகை. என்னவென்று சொல்கின்ற பொழுது, கேன்சர் இருக்குது ஃபாதர், அதனால் வேண்டிக்குங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒரே அழுகை, அவர்களால் பேச முடியவில்லை, ஒரே அழுகை மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். சரி கவலைப்படாதீங்கம்மா, போய் கொஞ்சம் நேரம் மாதாபீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஜெபமாலை சொல்லுங்கள், எவ்வளவு ஜெபமாலை சொல்ல முடியுமோ ஜெபமாலை சொல்லிவிட்டு எவ்வளவு நேரத்தை இந்த மாதாபீடத்திற்கு முன்பாக செலவு செய்ய முடியுமோ செலவு செய்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொல்கின்ற அளவிற்கு அந்த அன்னை, நம்முடைய ஆரோக்கிய மாதா, பரிந்து பேசி தன்னுடைய மகனிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். கடந்த பிப்ரவரி 28 மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல வந்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சாதாரண வேலையில் செய்கிறார்கள். அப்பொழுது தொண்டையில் அவருக்கு ஒரு கட்டி, அந்த கட்டியை பரிசோதிப்பதற்காக அந்த டவுனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சோதித்து விட்டு கொலஸ்ட்ரால் கட்டியாக இருக்குமோன்னு இந்த அம்மா பயப்படுறாங்க. அதனால் அவர்கள் சோதித்து பார்த்து விட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, அது பாருங்க ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வு, அதனால் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு முடியலை, எனக்கு கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் வலி இல்லை. கொஞ்ச நாள் கழித்து கட்டி வளர ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற மருத்துவ செலவிற்கு இவருடைய குடும்பம் ஒத்து வரவில்லை. ரொம்ப கம்மியான வருமானம், என்ன செய்வதென்று தெரியாமல் அவருடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அவர்கள் ஆப்ரேஷன் செய்துட்டு அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கேன்சருக்கான அறிகுறியெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் திருவனந்தபுரத்திற்கு செல்லுங்கள், ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், அங்கே போய் பாருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஏறக்குறைய 80,000 கட்ட வேண்டும், 10,000 அட்வான்ஸ் கட்டிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறார்கள், இந்த நாளுக்கு நீங்கள் வாங்க ஆப்ரேஷன் செய்யணும் அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தாயும் வீட்டிற்கு வருகிறார்கள். அன்று காலை அதிகாலையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. என்ன கனவு என்றால், அவர்கள் வேளாங்கண்ணி இதே மாதாபீடத்திற்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு வேண்டிக் கொண்டிருப்பது போல அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. இவர்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்லலை, திருவனந்தபுரம் செல்லலை, மாறாக முதலாவதாக சென்ற மருத்துவமனைக்கு சென்று இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்து அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 மாதம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம், உங்களுக்கு சுகமாயிடும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறார்கள். அவர்கள் இங்கே வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்து இதே பீடத்திற்கு முன்பாக அவர்கள் அழுது ஜெபிக்கிறார்கள். ஒரே கண்ணீர், அழுது ஜெபிக்கிறார்கள். அதற்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண், தெலுங்கு, இவங்க அழுகுறதை பார்த்துட்டு அவங்க என்னமோ சொன்னாங்களா, செப்புண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும், ஏனென்றால் ஆந்திராவில் 10 வருஷம் வேலை பார்த்தாங்களாம்.
இவங்க சொல்கிற தெலுங்கை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த அம்மாவும் ஆறுதல் சொல்கிறார்கள். இவர்கள் வேண்டிக் கொண்டு அப்பொழுதுதான் சந்தித்தார்கள். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். மார்ச் 1ஆம் தேதி இங்கே வந்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டு போனது இதுதான், எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் செல்லாமல் எனக்கு இந்த சுகத்தை கொடுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் அதைத்தான் வேண்டினார்களாம். அவர்கள் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார்கள். எந்த விதமான அந்த கேன்சருக்கான கட்டி எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அரசு அலுவலரின் மகன் அந்த இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி சென்றார். கண்டிப்பாக அந்த தாயும் இந்த அன்னையினிடத்தில் அன்னை சொல்லி அனுப்பியிருப்பார்கள். அதனால் தான் சொல்கிறேன், நம்ம யாரையும் வெறுங்கையராய் அந்த அன்னை இந்த வேளாங்கண்ணியை விட்டு திருப்பி அனுப்பி வைக்க மாட்டார்கள். அந்த வார்த்தையை நம்பி கண்டிப்பாக அந்த அன்னை பரிந்து பேசுவார்கள் என்ற வார்த்தையை நம்பி சென்றார்கள். அவர்கள் சுகத்தை பெற்று கொண்டிருப்பார்கள். இந்த பூசையை கூட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆக நம்முடைய நம்பிக்கை இந்த தவக்காலத்தில் சோதித்து பார்ப்போம். நம்பிக்கையை நாம் சோதித்து பார்ப்போம். அந்த நம்பிக்கையில் நாம் தளர்ச்சி பெறாமல் வேறு எந்த இடத்திற்கு நம்ம கால் போகவே கூடாது. நம்ம நம்பி இந்த கடவுளிடத்தில் மட்டும்தான் வர வேண்டும். வேறு எங்கும் எந்த இடத்திற்கும் நம்முடைய கால்கள் செல்லக்கூடாது. நான் எந்த கால்களும் செல்லக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த இடத்திற்கும் நம்முடைய கால்கள் நடந்து செல்லக்கூடாது. கடவுளிடத்தில் மட்டும் நீங்கள் நம்பி வாருங்கள். நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்போம். நம்பிக்கையில் வளருவோம். பல்வேறு விதமான அருள் கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.